முக்கியமாக என்ன சொன்னார் அந்த ஒரு கூட்டத்தில், யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னாரு. அப்புறம் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு செயல் தலைவராக இருப்பார், தான் தலைவர் டாக்டர் ராமதாஸ் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம், இந்த கூட்டத்திலலாம் அவர் பக்கம் வரல, எல்லாரும் அன்புமணி ஆதரவாளர் யாருமே கலந்துக்கல. அன்புமணி நீக்கிடுவாருங்க, நானா நீக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போனா ஒரு பிளவு வரைக்கும் போயிட்டு 2 பேரும் ராசி ஆயிட்டாங்களா? இது பக்கா டிராமாங்க. டிராமா நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன் சொல்றேன், சரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, ஏன் டிராமா? ஏன் டிராமான்னு சொல்றேன்னா, அன்புமணியை சமாளிப்பதற்கு ஒரு பெரிய மேடை, மக்கள் மன்றம், அவர் கட்சிக்காரன் முன்னாடி தான் சமாளிக்கின்ற தேவை ராமதாஸுக்கு இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏனென்றால் இதை வீட்டிலேருந்தே சமாளிச்சிருக்க முடியும். இதுவரை நீ கடந்த கால வரலாற்று பாருங்களேன், அன்புமணி அவர்களை பற்றி தவறாக ராமதாஸ் எப்பவுமே பேசினதில்லை. அன்புமணியை போன்று ஒருவன் முதல்வராக வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அன்புமணியை போன்று படித்தவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இது கடந்த கால வரலாறு. அதே போன்று ராமதாஸ் அவர்களை பற்றி அன்புமணி பேசியது என்னவென்றால், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி இருந்தால் ஒரு அகில இந்திய தலைவராக இருந்திருப்பார், அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி தலைவர் என்று பேசியிருக்கிறார். எப்பொழுதுமே அப்பா மகனையோ மகன் அப்பாவையோ விட்டு கொடுத்ததாக கடந்த கால வரலாறு இல்லை. இப்போ ஏன் நடக்குது? ஒரு சாதாரண முகுந்தனை கொண்டு வந்ததுனால நடக்குதா?